Hello coders, நம்ம previous videosல இந்த web page வந்து கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணிட்டோம். HTML and CSS யூஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி டிப்ளாய் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கோட் வந்து GitHubல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் GitHub இது. இதில் பார்த்தீங்கன்னா HTML CSSனு ஒரு ரெப்போசிட்டரி இருக்கு. இதில் தான் வந்து கோட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ல இருந்து நம்ம பண்ண ஒவ்வொரு வீடியோக்கும் அந்த வீடியோ வந்து கமிட் மெசேஜாக வச்சு நான் எல்லாத்தையும் கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தா நமக்கு இங்கே 12 பிரான்ச்சஸ் வந்து இருக்கு. ஸோ 12 பிரான்ச் இருக்கு. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா GitHubலே வந்து GitHub Pages அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம அங்கே போயிட்டு நம்ம பண்ற GitHubல போடுற கோடு வந்து நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ டிப்ளாய் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு இல்லை நம்ம டெஸ்டிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நான் கோட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் தனித்தனியாக பிரான்ச்சஸாக வந்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு என் மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோட கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ பெருசாக அது ஹெல்ப் பண்ணது நான் அதை டிப்ளாய் பண்ணால் எதுவுமே இருக்காது. நம்ம இன்டென்ஷன் வந்து இந்த பேஜை வந்து பண்ணுறது தானே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கோடை மர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆல் பிரான்ச்சஸ் போறேன். ஆல் பிரான்ச்சஸ்ல வீடியோ 12 இருக்கு. ஸோ இந்த கோட் எடுத்து நான் மர்ஜ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இதை மர்ஜ் பண்றதுக்கு நான் புல் ரெக்வஸ்ட் போறேன். புல் ரெக்வஸ்ட்ல போயிட்டு நியூ புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ வீடியோ 12 இருக்கு. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ 12ல இருந்து இந்த மாஸ்டருக்கு மூவ் பண்ண போறேன். கம்பேர் பேஸ் பேஸ் வந்து மாஸ்டர். இங்கே நம்ம பண்றது வீடியோ 12. ஸோ நான் கிரியேட் புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ merging to master அப்படின்னு கமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் புல் ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா இங்கே ஏபிள் டு merge அப்படின்னு காமிக்கிறது. கான்ஃப்ளிக்ஸ் இல்லைன்னா நமக்கு ஏபிள் டு merge அப்படின்னு வரும். ஸோ நான் இங்கே வந்து merge புல் ரெக்வஸ்ட் கொடுத்துறேன். கன்ஃபார்ம் merge கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து கோடு வந்து நமக்கு இப்போ மாஸ்டர் ரெப்போ போயிருக்கு. ஏன்னா நம்ம மாஸ்டர் ரெப்போல கோடு இருந்தால் தான் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோட் போகிறேன். கோடில் பார்த்தா மாஸ்டரில் எல்லா கோடும் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ மாஸ்டர் எல்லாம் வந்துருச்சு. இது எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே GitHub Pages அப்படின்னு வரும். ஸோ இது வந்து இங்கே இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் இருக்குது. சோர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. டிப்ளாய் ஃப்ரம் ஏ பிரான்ச் இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாகவே அந்த செட்டிங்ஸ் தான் இருக்குது. நம்ம அதே வந்து விட்டுறலாம். டிப்ளாய் ஃப்ரம் ஏ பிரான்ச்னா அதாவது மாஸ்டர்லேருந்து கோட் எடுத்து நம்ம டிப்ளாய் பண்ணலாம். இங்கே வந்து பிரான்ச் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். எந்த பிரான்ச்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு. ஸோ நான் இங்கே மாஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, மாஸ்டர்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் ஆயிடுச்சுன்னா இப்போ என்னன்னா டிப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் அப்போ நமக்கு பெருசாக எதுவும் மெசேஜ் வராது. நம்ம அது எங்கே டிப்ளாய் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து இது டிப்ளாய் ஆன பிறகு தான் நமக்கு அது தெரியும். பட் லேட்டராக வந்து நம்ம ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணுறப்பையும் நம்ம ஒவ்வொரு தடவை கமிட் பண்ணுறப்பையும் எப்போல்லாம் மாஸ்டரில் மர்ஜ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பில்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ வந்து நம்ம எல்லா ஸ்டெப்ஸ்மே பார்க்கலாம், என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ஓகே, ஆஃப்டர் 1 மினிட் கழிச்சு நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு GitHub Pagesல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு URL வந்து நமக்கு வரல. இங்கே டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு யுவர் சைட் இஸ் லைவ் அட் அப்படின்னு நமக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு HTML CSSன்னு வர்றது நம்ம ரெப்போசிட்டரி நேம். முன்னாடி இருக்கிறது நம்ம GitHubோட அட்ரஸ். ஸோ இதில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தோன்னா வந்து எனக்கு இன்னும் பேஜ் வந்து கரெக்டாக லோட் ஆகலை. ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் மட்டும் தான் வருது. வேற எதுவும் இங்க இருக்க இமேஜஸ் மிஸ் ஆகுது. சென்டர்ல இருக்க இமேஜும் வரல. பார்க்கலாம் ஏன் அப்படி ஆகுதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் லோட் ஆகிற பிரச்சனையை ரிசால்வ் பண்ணலாம். அது ரிசால்வ் பண்றதுக்கு இது வந்து ஏன் வந்து இந்த இமேஜ் வந்து லோட் ஆகுது இப்படி ஆகும்னா, நான் கோட் போறேன். கோட்ல பார்த்தோம்னா நம்ம HTML ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்னன்னா நான் ரிலேட்டிவ் பாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரிலேட்டிவ் பாத்தில் நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுறப்போ ஸ்லாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒர்க் ஆகுது. அதே இது நம்ம சர்வர் கொண்டு போகிறப்போ டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. இதை ரிசால்வ் பண்ணுறேன். இதை டேரெக்டாக வந்து கோடில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நம்ம GitHubலே கூட சேஞ்ச் பண்ணலாம். நான் இப்போதைக்கு GitHubலே எடிட் பண்ணுறேன். ஸோ டாட் இல்லாமல் இருக்குது. நான் டாட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இமேஜ் டேக் வந்து ஃபுல் இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் எல்லா இடத்துலையும் டாட் கொடுத்துட்றேன். டாட் இமேஜ் அப்படின்னு மட்டும் கமிட் கொடுத்துட்டு இமேஜஸ் கமிட் கொடுத்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கோடு வந்து டேரெக்டாக வந்து மாஸ்டர் போயிருக்கு. இப்போ பண்ணியிருக்க சேஞ்ச் இப்போ பார்த்து ப்ரௌன் ஐக்கான் வருதுல்ல,
இது கிளிக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, சம் செக்ஸ் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட்னா இது வந்து பில்ட் ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிட்டு இருக்கு. இதில போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நடந்துட்டு இருக்கு. டிப்ளாய்மென்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவ எப்பலாம் கோட் வந்து மாஸ்டர்ல மெர்ஜ் பண்றோமோ, அப்பலாம் நமக்கு டிப்ளாய்மென்ட் நடக்கும். இங்க வந்து நமக்கு கம்ப்ளீட் லாகும் வரும். ஒன்ஸ் டிப்ளாய்மென்ட் ஆனோனே இது அப்டேட் ஆகும். இன்னும் பில்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. இப்ப பில்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது கிரீனா வந்துருச்சு. ரிப்போர்ட் பில்ட் ஸ்டேட்டஸ் இன்னும் டிப்ளாய்மென்ட் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஸோ இப்ப டிப்ளாய் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப டிப்ளாய் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப போய் அந்த யுஆர்எல் செக் பண்ணலாம். இப்ப இமேஜஸ்லாம் கரெக்ட்டா லோட் ஆகணும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இத நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட் வந்து டிப்ளாய் பண்ணிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதான் வந்து யுஆர்எல் HTTPS அப்படின்னு வந்திருக்குல்ல. ஸோ இது நம்ம டெஸ்டிங்காக யூஸ் பண்றனால நம்ம இந்த யுஆர்எல்லே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளீட்டா ஒரு டொமைன் தேவை அப்படின்னா, GitHubல வந்து நம்ம டொமைனும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி அதில டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இப்ப இந்த யுஆர்எல் வந்து நீங்க யாருக்கு ஷேர் பண்ணாலும், அவங்களால வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மொபைல்னாலும் சரி, அ மீன்ஸ் டெஸ்க்டாப்ல ப்ரௌசர்ல ஓப்பன் பண்றதுனாலும் இந்த யுஆர்எல் வந்து ஒர்க் ஆகும். இத வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டெஸ்டிங் இந்த மாரி விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம கம்ப்ளீட்டா GitHub பேஜஸ் யூஸ் பண்ணி இத டிப்ளாய் பண்ணியிருக்கோம். URL டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த GitHub பேஜஸ் டிப்ளாய்மென்ட்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.